வணக்கம் லட்சுமி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மகர ராசி. மகர ராசியில் வந்து நிறைய கிரகங்களுடைய கூட்டணிகள் இருக்குது. அதுவும் வந்து 4ஆம் தேதி வரை வந்து அஸ்தங்கம், அதாவது எல்லாமே வந்து அந்த சூரியனுடைய டிகிரி பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் அஸ்தக தோஷம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ எல்லாமே வந்து 4ஆம் தேதிக்கு மேலே சரியாயிடும். அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நிறைய கடன்கள் வாங்குறது, நிறைய விஷயங்கள் வந்து முனைப்பாக செயல்படுவீங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்தான். 3ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய முனைப்பாக செயல்படுவீங்க. நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. நல்ல வெற்றிகளான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதுவும் செவ்வாயோட சாரத்தில் போகும்போது பூமி சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ராகு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்கணும். ஸோ நல்ல என்ன விஷயம்னா, குழந்தைகள் அப்ராடு போகிறது, குழந்தைகளாம் நல்ல நன்மைகள், வெளிநாடு செல்லணும்னு உங்கள் பசங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் போவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ராகுச்சந்திரனும் போது குழந்தைகள் வந்து சில நேரங்களில் வந்து எமோஷனாக பேசுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே கிரகங்கள் ஒன்றோட ஒன்று இருக்கும்போது கொஞ்சம் வந்து உஷாராக பார்த்து பொறுமையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி சாரத்தில் வந்து எல்லா கிரகங்களும் போகும்போது நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும். உங்களோட பெயர் புகழ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ என்ன பெயர் புகழ் தான் ரொம்ப மெயின். ஒருத்தர் வந்து பெயர் புகழ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா ராகு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. ஸோ அந்த எமோஷன் ஆகாமல் கத்தாமல் இருக்கிறதே வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி வந்து உங்கள் ராசியில் இருக்கணும். சில நேரங்களில் வந்து அந்த எமோஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து போகும். ஸோ வந்து 15ஆம் தேதிக்கு மேலே அதெல்லாமே கிளியர் ஆகிடும். 9ஆம் அதிபதியும் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். உங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்ல பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபங்கள், ஸோ 11 கேது வந்து பார்த்திங்கன்னா 6-9 சாரத்தில் போகிறனால வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற அந்த ஒரு லீகலான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி லாபங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். 3ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி வருது. சஷ்டி அன்றைக்கி வந்து குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி வந்து காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 7ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவ் விட்டுட்டு ஸோ ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பிரார்த்தனை அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.